மக்களே, நான் இப்போ கோணம்பாக்கத்தில் இருக்கிற ஹலால் ஃபுட் கோர்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே நெய் சோறு காம்போ நிறைய வெரைட்டியில் கொடுத்து அசத்திட்டு இருக்காங்க. அதாவது 100 ரூபாய்க்கு நெய் சோறு கொடுக்குறாங்க, ப்ளஸ் 2 பீஸ் சிக்கன் கிரேவி கொடுக்குறாங்களாம். 120 ரூபாய்க்கு அதே மாதிரி ப்ரான் தொக்கு மாதிரி கொடுக்குறாங்களாம். 140 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி பீஸ்லாம் வருதான், அதுக்கப்புறம் பட்டர் நான்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். வாங்க போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 160 ரூபா காம்போ பாருங்கள். நெய் சோறு, தால்ச்சா, ஒரு பட்டர் நான், எறா தொக்கு, மீன் 65 3 பீஸா. ஓ, சிக்கன் கிரேவி மட்டும் அதில் வராதோ? என்ன பண்ணலான்னு தெரியலையே பாய். அந்த காம்போ வந்து 160 காம்போவில் சிக்கன் வராதோ? எந்த காம்போ வாங்கலாம்னு தெரியல, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. அது இது சாப்பிட்டு பாருங்க. இதா 140. சரி, ஓகே, அவரே சொல்கிறாரு. ஆனால் இதில் வந்து இது வராது. அதில் ப்ரான் வர மாட்டோம். ப்ரான் வராது. சிக்கன் வரவும், தால்ச்சா வரவும், லெக் பீஸ் வரவும், நான் வரவும். சரி, ஓகே. ஏதோ வீடியோ, பெரிய வீடியோ எடுத்துட்டு நீங்கள் என்ன வாங்கினீங்க? காம்போ தான் வாங்க, எப்போ வந்தாலும். என்ன 140 160? 140. ரைஸ் வந்துடும். ரைஸ் ஒருத்தர் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, அவ்வளோ ரைஸ் வந்துடும். நீங்கள் அதுவும் சாப்பிட்றீங்களா? ப்ரானும் சாப்பிட்றீங்க? எல்லாமே சாப்பிடுவோம். ப்ரான் செப்பரேட்டாக வாங்கி சாப்பிடுவோம். செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். சரி, ஓகே. அப்போ நம்மளும் அதே மாதிரி வாங்கிடலாம். இது வாங்கிட்டு செப்பரேட்டாக ப்ரான். தேங்க்ஸ் ப்ரோ. இங்கே இருக்க பாருங்கள் மெனு. இப்போ இதில் இந்த 140 தான் நம்ம சொல்லியிருக்கோம். ரைஸ், தால்ச்சா, 2 பீஸ் சிக்கன் கிரேவி. எனக்கு அந்த ப்ரான் தொக்கும் சாப்பிடணும்னு நினச்சேன், அதனால் தனியாக வாங்கிக்கலாம். 120 காம்போவில் இருக்குது. வந்து ஒரு 2 4 6 8 10 12 15 20 பேர்கிட்ட சாப்பிட்லாம். ஆனால் 100 ரூபாய்க்கு பரவாயில்ல. 100 ரூபாய்க்கு கீ ரைஸ், தால்ச்சா, 2 சிக்கன் கிரேவி மாதிரி கொடுத்துறாங்க. கீ ரைஸ், தால்ச்சா மட்டும் வேணும்னா வந்து 80 ரூபா தான். ஓகே. ஆனால் நார்மலாக வந்து மீல்ஸ் எவ்வளோக்கு விற்கிறாங்க? வெளியில் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்களா? 100 ரூபா இருக்கும். பரவாயில்ல. நல்ல கூட்டம் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க லஞ்ச் டைம். ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குல்ல. ரைஸ் லிமிட்டடா? ஆமாம் சார், லிமிட். ரைஸு என்னது ப்ரோ? இது சிக்கன் தொக்கு. சிக்கன் தொக்கு 2 பீஸ் வந்துருமா? ஓகே. சின்ன பீஸ் இருக்குன்னா 3 பீஸ் கூட. ஓகே, ஓகே. இது தால்ச்சாவா? வெஜ் தால்ச்சா. வெஜ் தால்ச்சா. மட்டன் தால்ச்சா இல்லை? இல்லை, வெஜ். லெக் பீஸ் ஒன்று வந்துடும். வேறு? ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. சிக்கன் 2 பீஸ், இதில் ஒரு பீஸ் இருக்குது. சரி, ப்ரான் தொக்கு மட்டும் கொஞ்சம் கொடுங்க. ஆஃப் போர்ஷன் கொடுங்க, டேஸ்ட் பண்ணிக்கலாம். தொக்கு கொடுத்துருவா, தொக்கு கிரேவி இருக்கு. இல்லை, எனக்கு அதில் என்ன வரும்? அது ப்ரான் தொக்கு கிரேவி வரும். இல்லை, 160 என்ன வரும்? கிரேவியா? 160 வந்து ப்ரான் தொக்கு. தொக்கு வரும். அந்த தொக்கு தான் கொடுங்க. அதில் ஆஃப் போர்ஷன் வந்துருமா? அப்படியா? ஆஃப் போர்ஷன் வந்து காம்போடு வந்து தனியாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆமாம். ஓகே, ஆஃப் போர்ஷன் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரி, அது கொடுங்க, சாப்பிட்டு. தேங்க்ஸ். இது அந்த 160 ரூபா காம்போல இவ்வளோ வராதான், கொஞ்சம் கம்மியாக வரும். இது வந்து 90 ருபீஸ் அப்படின்னாங்க. ரைஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. எல்லாம் போட்டுருக்காங்க. ஒன்று நம்ம தால்ச்சாவை எடுத்து ரைஸ் கூட போட்டு சாப்பிட பார்ப்போம். ஆனால் தால்ச்சாவில் வந்து வெஜ்ஜு தால்ச்சான்னு சொல்லிட்டாங்க, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா தால்ச்சானில் வந்து மட்டன் பீஸ்லாம் போட்டு பண்ணுறது தான். டேஸ்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இதே மட்டன் போட்டுருந்தா வேறு லெவலாக இருக்கும். நாங்கள் தால்ச்சாவில் முருங்கெல்லாம் போட்டுருவோம். ஓகே. ஆனால் தால்ச்சாவில் வந்து கொஞ்சோண்டு ஒரு காக்கி எலும்பு போட்டுருந்தா பெருசாக சவால் இருக்குது, நல்லாயிருக்கும். சிக்கன் பீஸ் சாப்பிடுவோமா? உண்மை குட்டி இருந்தால் 3 பீஸ் போடுவோன்னு கிரேவியை கொஞ்சம் எடுத்து ரைஸில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா பர்ஃபெக்ட். பரவாயில்ல கிரேவி. தால்ச்சாவுக்கு இந்த கிரேவியை போட்டு சாப்பிடலாம்ல. தால்ச்சா ஒரு அவரேஜ் தான். கிரேவி அல்டிமேட். நானுக்கு தான் அவங்க கிரேவி மாதிரி லைட்டாக அந்த பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி தான் வாங்கிடுவோம். நான் சாப்பிட்டா கிரேவி முடிஞ்சிடும். ஆனால் இந்த கிரேவி தான் ரைஸுக்கும் நல்லா இருக்கு. இது எதுக்கு வச்சு சாப்பிடணும் தான் டவுட்டாக இருக்கு. நல்லா லெக்கு மசாலா நல்லா வந்து காம்போ போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெகுலர் ஆர்டரில் இருக்கிறது கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தான் கொடுப்பாங்க. குவாலிட்டி கம்மி, டேஸ்ட் கம்மியாக இருக்குது. பட் தந்தூரி மசாலா நல்லா இருக்குது. சிக்கன் கிரேவி அல்டிமேட்டாக இருக்குது. கீ ரைஸு நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்குது. பட்டர் நாடும் நல்லா இருக்குது. கிரேவி மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் பட்டர் நாடுக்கு. ப்ளஸ் வந்து இந்த ப்ரான்
கால் போட்டுருமா? இது 160 காம்போ வரல தான். இது எப்படின்னு பார்ப்போம். இது எத்தனை பீஸ் கொடுக்குறாங்க? 1 2 3 4 5 6 7 7 பீஸ் ப்ரான் கொடுத்துருவாங்க. 90 ருபீஸ். சரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். கிரேவி எல்லாமே இந்த நல்லா இருக்குங்க. தால்ச்சாவை தவிர கிரேவிலாம் அல்டிமேட். தால்ச்சா நல்லா இருக்கு, பட் அதில் மட்டன் போடாதனால அது ஃப்ளேவர் இல்லை. பட் சிக்கன் கிரேவியும் ப்ரான் கிரேவியும் அல்டிமேட். ப்ரான் எப்படின்னு பார்த்துருவோமா? ஆனால் எனக்கு ப்ரானை விட சிக்கன் கிரேவி தான் ரொம்ப பிடிச்சது. நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம், மதியத்தில் மீல்ஸ் சாப்பிடுவோம். மீல்ஸ் வந்து எவ்வளோ வருது? ஒரு 90 ரூபாலேருந்து ஆரம்பிக்குதா? 90 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும் நார்மல் மீல்ஸாக இருக்கும். நான் இது குழம்பு இருக்கேன், மீல்ஸ் சிக்கன் குழம்பு இருக்கும், மீன் குழம்பு இருக்கும். அது கம்பேர் பண்ணுறப்ப 100 கிலோ கொடுக்குறாங்க, சிக்கன் கிரேவியோடு கொடுக்குறாங்க, 2 பீஸ் சிக்கனோட. அது ஒர்த்து. அதே மாதிரி 120க்கு வந்து கீ ரைஸ் தால்ச்சா ப்ரான் தொக்கு கொடுவாங்க. இது 2 பேர் சம்பவம் வருது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணுன்னா இன்னும் 140 காம்போ வைக்கேன். காம்போ 5 கீ ரைஸு, தால்ச்சா, பட்டர் நான், ப்ரான் தொக்கு, ஃபிஷ் 65 எல்லாமே நல்லா இருக்கு. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ? எல்லாமே நல்லா இருக்கு. கீ ரோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த சிக்கன் கிரேவி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. மட்டன் தால்ச்சா தானே? அது மட்டன் இல்லை, வெஜ்ஜு தால்ச்சா தான். நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக நானும் போட்டுட்ருக்காங்க. இந்த நான் தான் உங்களுக்கு கொடுக்குறீங்களா காம்போவில்? ஆமாம் ஆமாம். இதுல தான் நானும் பண்ணுவீங்க, தந்தூரி அதில் தான் பண்ணுறதுல. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே இந்த கடையோட ஓனர் இருந்தாரு. உங்கள் கடையோட அட்ரஸ்ஸு எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் சொல்லிடுங்க, வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடை வந்து இங்கே நம்ம கடையோட பேர் வந்து ஹலால் ஃபுட் கோர்ட்டு. நம்ம கோடம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ரோட அமைஞ்சிருக்குது. இந்த ரோட்டோட பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்டர் ரோடு. ஆப்போசிட்டில் மன்னா ஸ்வீட்ஸ்னு இருக்குது, அதான் ஒரு லேண்ட்மார்க்கு. டைமிங் வந்து கடை வந்து 11 to 11. கீ ரைஸ் வந்து 11:30க்கு ரெடியாக இருக்கும். லஞ்ச் டைம் 3 o'clock வரைக்கும் கீ ரைஸ் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் 2:30க்கெல்லாம் முடிஞ்சிடும். என்னைக்காவது 1-2 நாள் தான் ஒரு 1/2 hour எக்ஸஸாக இருக்கும். பார்சலும் அதே ரேட்டு தான், எக்ஸ்ட்ரா 10 rupees பார்சல் மட்டும் எக்ஸ்ட்ரா 10 rupees. மற்றபடி இங்கே சாப்பிட்ட எந்த சார்ஜஸுமே கிடையாது. போயிட்டு இது காம்போ ஒன்று வாங்கி சாப்பிடுங்க திருப்தியாக, இன்னும் கொஞ்சம் மனசு சரியாயிடும். வந்தேன் சரி, வீட்டில் டெய்லி சாம்பார் சோறு ரசம் புளி சாப்பிட்டு சாம்பார் சோறு ரசம். ஏங்க அவர் வீட்டில் வந்து சாம்பார் சோறு வச்சு கொடுக்குறீங்க? அவருக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் சிக்கன் கறி தால் சோறு வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாப்பில்லையா? அதனால தலைவா பார்த்தேன் வந்து சரி அப்படியே வந்து சாப்பிட்டு போகலாமே, சாப்பிட்டு அப்படியே ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுக்கலாமே அப்படின்னு தான் வந்தேன். நன்றி தலைவா. நன்றி நன்றி நன்றி. நீங்களும் இவர் டப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். அவர் வந்து இப்போ செருப்பு அந்த ஸ்லிப்பர்ஸ் முறுக்கி காட்டி வீடியோ போடுவார்ல, நல்ல யூனிக்கான முறுக்கிறதுலாம் இல்லை தலைவா, என்னையே முறுக்கிட்டாங்க தலைவா. யூனிக்கான ஸ்லிப்பர்ஸ்லாம் ஒரு வெப்சைட் ஒன்று ஆர்டர் பண்ணி வித்துட்டு இருக்காரா சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் செப்பல்ஸ்லாம் பார்க்குறீங்க, வெளியூரில் இருக்கீங்கன்னா கூட நம்பி ஆர்டர் பண்ணுங்க, 2-3 நாளில் கொடுத்துருவாப்ல. இப்போ நீங்கள் செருப்பு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் மேல் தையல் போட்டு கொடுப்பீங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டம்ல. ஆமாம் அதான் கஷ்டம். மேல் தையல் எக்ஸ்ட்ரா காசா எப்படி? ஃப்ரீயாவே போட்டு கொடுத்துறது. பிசினஸ் ஏதோ ஓடணும்ல. எத்தனை ஆர்டர் வந்தாலும் இன்சூரன்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். எல்லாத்தையுமே போட்டு தான் கொடுத்துருவேன். இன்சூரன்ஸ் கூட செப்பல் ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்சூரன்ஸ் கூட இல்லை. தலைவரை பார்த்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தலைவா, நான் நினைக்கவே இல்லை தலைவா. வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா நான் வானகர் தான் மாதிரி இருக்கேன், வாங்க. சரி தலைவா, நினைக்கவே இல்லை தலைவா. சரி போய் சாப்பிடுங்க போங்க. அவரே இதுல வந்திருக்காரு, போங்க. சரி மக்களே வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க. மக்களே ஹலால் ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டாச்சு. சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து இது ரிவ்யூ மாதிரி இல்லாமல் ஒரு இந்த ஸ்டார் போட்டு நம்ம பிரிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா எதுக்கு போகிறோம்? சாப்பிட்றதுக்கு போகிறோம். அந்த சாப்பாடு எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. டேஸ்ட்டுக்கு 5 ஸ்டார் கொடுக்குற இடத்துல நான் வந்து ஒரு 4 ஸ்டார் கொடுக்குறேன். ஒரு ஹைட்டை வந்து நல்லா இருக்குது, ஒரு ஹைட்டை வந்து நார்மலாக இருக்குது அப்படிங்கிறதுனால 4ங்கிறதே ரொம்ப அதிகம் தான். ஏன்னா வந்து எல்லாமே ஒரு ஆள் நல்லா இருந்தால் தான் நம்ம ரேட்டிங் கொடுப்போம். அதனால் 5க்கு 4 ஸ்டார் கொடுக்கலாம். அமௌண்ட்டு ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம், அந்த சாப்பாடுக்கு உண்டான வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப இது 5க்கு 5. ஏன்னா வந்து அவங்க கொடுக்குறது 100 ரூபாய்க்கு வந்து தால்ச்சா, கீ ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன் தொக்கு கொடுக்குறாங்க 2 பீஸோட. அதனால் அந்த ரேட்டு கம்பேர் பண்ணுறப்போ 5க்கு 5 கொடுக்கலாம். அண்ட் இதே மாதிரி வேறு எந்த கடையில் போய்ட்டு சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொடுங்க. அண்ட் கம்பேரிசன் வீடியோலாம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வீடியோ இன்னும் நிறைய வரும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டாட்டா.